Hello everyone. இந்த வீடியோல B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்ட்ல உள்ள யூனிட் 1 டாபிக்கான யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு UNCRC இதை தமிழ்ல ஐக்கிய நாடுகள் குழந்தைகளின் உரிமைகளுக்கான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த UNCRCனா என்ன, அதை எத்தனை கண்ட்ரிஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த UNCRC அப்படின்றது குழந்தைகளுக்கான உரிமைகளை பற்றி சொல்கிற ஒரு சட்டம். இதை நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை நவம்பர் 20, 1989 ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா செப்டம்பர் 2, 1990 1990 முதல்ல இது நடைமுறைக்கு வருது. பிகாஸ் அரௌண்ட் 196 கண்ட்ரிஸ் 196 நாடுகள் இதை இந்த செட் ஆஃப் ரூல்ஸை நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UNCRCயை அங்கீகரிக்கிறாங்க. இந்த உலகத்திலே அதிக அளவு நாடுகளால் நாங்களும் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம்னா அது இந்த UNCRC தானா. இதில் உள்ள செட் ஆஃப் ரூல்ஸை எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா எக்லைன்டன் ஜெப் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சோஷியல் ஒர்க்கர் 1923 எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இதில் டோட்டலாக 54 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த 54 ஆர்டிகல்ஸும் பேசிக்காக இந்த உரிமைகளை தான் குழந்தைகளுக்கு கொடுக்குன்னா எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல், அதாவது பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார அடிப்படையில் குழந்தைகளுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த 54 ஆர்டிகல்ஸும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லுது. அண்ட் இந்த UNCRC கன்வென்ஷன் படி எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு 42 ரைட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு கேட்டகரிஸில் கொண்டு வரலாம். அது என்னெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சிவில் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம், சமூக உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான சட்டங்கள் இருக்குது. செகண்ட் பார்த்தோன்னா வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கான சட்டங்கள். தேர்ட் பார்த்தோன்னா ஃபேமிலி என்விரான்மெண்ட் அண்ட் அல்டர்னேட்டிவ் கேர், குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் குடும்ப சூழ்நிலைகளுக்கான சட்டங்கள் இருக்குது. நம்ம ஃபோர்த்து பார்த்தோன்னா பேசிக் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், உடல் நலம் மற்றும் நலன் சார்ந்த சட்டங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சில்ட்ரன் ரைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், குழந்தைகள் உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல். தென் எஜுகேஷன், லெஷர் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், கல்வி மற்றும் கலாச்சார செயல்பாடுகள். ஃபைனலாக ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ், சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான சட்டங்கள். இந்த 42 சப்ஸ்டாண்டிவ் ரைட்ஸையும் நம்ம ஒரு 7 கேட்டகரிஸாக இந்த மாதிரி பிரிக்கலாம். இந்த UNCRCயில் உள்ள ரூல்ஸை 3 செட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீஆம்பிள், முகப்புரை. செகண்ட் பார்ட் 1, இதில் 41 ஆர்டிகல்ஸ் இருக்குது. தென் பார்ட் 2, இதில் ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிள், முகப்புரை இருக்குது. இந்த முகப்புரையில் மெயின் சோர்சஸ், இந்த UNCRCயோட மெயின் சோர்சஸ், ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பற்றியும், இதில் உள்ள பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்ன, இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த ப்ரியாம்பிள் முகப்புரையில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 1 இதில் 41 ஆர்டிகிள்ஸ் இருக்குது டோட்டலாக. ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் ஆஃப் சைல்டு, குழந்தைனா என்ன அப்படின்ற வரையறையை முதல்ல கொடுத்துருக்காங்க. அது ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு பாகுபாடுமே காட்டாமல் இருக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, அதாவது குழந்தைகளோட நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஃபோர்த்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரைட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறது. ஃபிஃப்த்து பேரண்டல் கைடன்ஸ் அண்ட் சைல்ட்ஸ் எவால்விங் கெப்பாசிட்டிஸ், அதாவது பெற்றோர்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சியை பொறுத்து அவங்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுறது. சிக்ஸ்த்து பார்த்தோன்னா சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட், வாழ்வு மற்றும் முன்னேற்றம். அப்புறம் 7th ஒன் நேம் அண்ட் நேஷனாலிட்டி. இந்த ஆர்டிகல் 7 படி ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் அந்த குழந்தைக்கு அந்த நாட்டோட குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th ஒன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு அவங்களோட ஐடென்டிட்டி, எந்த ஸ்டேட்டில் பிறந்திருக்காங்க, எந்த கண்ட்ரியில் பிறந்திருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கான ஐடென்டிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th செப்பரேஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ், அதாவது குழந்தைகளோட விருப்பம் இல்லாமல் அவங்கள பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிக்கல் 10 இதுபடி பார்த்தா ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன், அதாவது இப்போ பேரண்ட் போத் ஃபாதர் அண்ட் மதர் பிரிஞ்சிருக்காங்கன்னா குழந்தையோட விருப்பப்படி குழந்தை யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுக்கறது. இது ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன்.
நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 11 illicit transfer and நான் ரிட்டர்ன், அதாவது கவர்மெண்டோட அங்கீகாரம் இல்லாமல் குழந்தைகளை காசுக்காண்டி விற்கிறதோ இல்லை யார்கிட்ட வாங்குறதோ பண்ணக்கூடாது. தென் 12th வந்து த சைல்ட்ஸ் ஒப்பீனியன், குழந்தைகளோட விருப்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. தென் ஆர்டிகல் 13 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், குழந்தைங்க அவங்களோட விருப்பத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது. தென் வந்து ஆர்டிகல் 14 ஃப்ரீடம் ஆஃப் தாட் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன், குழந்தைங்களுக்கு அவங்களோட தாட் எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கும் அவங்க விருப்பப்பட்ட ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் வேண்டிய உரிமைகளை கொடுக்கிறது. தென் ஆர்டிகல் 15 ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், குழந்தைகளுக்கு அவங்களோட உறவுகளுக்குள்ள சுதந்திரம் கொடுக்கிறது. தென் 16th வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரைவசி, குழந்தைகளோட தனி உரிமையை பாதுகாக்கிறது. தென் 17th ஆக்சஸ் டு அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன், அதாவது குழந்தைங்க அவங்களோட நல்வாழ்வுக்காண்டி அவங்களுக்கு வேண்டியான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை. 18th வந்து பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது குழந்தைகள் வளர்க்குறதுக்கு பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். தென் ஆர்டிகல் 19th வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட், குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அவங்கள வந்து பாதுகாக்கிறது. தென் 20th ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் வித்தவுட் ஃபேமிலிஸ், அதாவது வந்து குடும்பம் இல்லாத குழந்தைகளை வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஆர்டிகல் 21 அடாப்ஷன், அதாவது தத்தெடுக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகளை எப்படி தத்தெடுக்கணும், அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை சொல்கிறது. தென் ஆர்டிகல் 21 ரெஃப்யூஜ் சில்ட்ரன்ஸ், அதாவது வந்து அகதிகளாக இருப்பாங்கல்ல வேறு நாட்டில் வந்து இங்கே, அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிறது. தென் ஆர்டிகல் 23 டிசேபிள்டு சில்ட்ரன், உடல் ஊனமற்ற குழந்தைகளோட பாதுகாப்பு. தென் 24th ஆர்டிகல் ஹெல்த் அண்ட் கேர் சர்வீசஸ், உடல் நலம் மற்றும் நலன் சார்ந்த சர்வீசஸ் கொடுக்கிறது. தென் ஆர்டிகல் 25 பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் பிளேஸ்மெண்ட், குறிப்பிட்ட டைம்க்கு ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் தான் இது. தென் ஆர்டிகல் 26 சோஷியல் செக்யூரிட்டி, குழந்தைகளுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு கொடுக்கிறது. தென் ஆர்டிகல் 27 ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், குழந்தைங்க அவங்களோட வாழ்வாதாரம் அண்ட் அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறது. தென் ஆர்டிகல் 28 குழந்தைகளுக்கான கல்வி கொடுக்கிறது, குழந்தைங்களுக்கு கொடுக்குற கல்வியோட நோக்கம் என்னதான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. 30th ஆர்டிகல் சில்ட்ரன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள், அதாவது வந்து இந்த சமூகத்தில் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவங்களோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா கேரும் கிடைக்குதா அப்படின்றதையும் உறுதி செய்யவும் உள்ள சட்டம் தான். தென் ஆர்டிகல் 31 லெஷர் ரீக்ரியேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்க அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பொழுதுபோக்கு அல்லது கலாச்சார நிகழ்வுகளில் ஈடுபடுறதுக்கான அவங்களோட உரிமைகளை கொடுக்கறது தான் இந்த சட்டம். தென் ஆர்டிகல் 32 சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்களை வந்து அவங்கள அந்த தொழிலில் ஈடுபடாமல் பாதுகாத்து காப்பாற்றி அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது. தென் ஆர்டிகல் 32 ட்ரக் அபியூஸ், போதைப் பொருட்கள்னால ஏற்படுற விபத்துக்கள்ல இருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது. தென் ஆர்டிகல் 34 செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன், குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாக்கிறது. தென் சேல் டிராஃபிக்கிங் அண்ட் அப்டக்ஷன், அதாவது குழந்தைகளை விற்கிறதோ இல்லை அவங்கள கடத்துறதோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பாதிப்புக்குள்ள அவங்கள உள்ளாக்குறதோ இதில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஆர்டிக்கல் தான் இது. தென் ஆர்டிகல் 36 அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன், இன்னும் மற்ற துன்புறுத்தல்களில் குழந்தைகளை ஈடுபடாமல் பாதுகா. தென் ஆர்டிகல் 37 டார்ச்சர் அண்ட் டிப்ரிவியேஷன் ஆஃப் லிபர்ட்டி, குழந்தைகளை வந்து எந்த ஒரு துன்புறுத்தலுக்கோ இல்லை கொடூரமான செயல்களில் ஈடுபடுத்தாமல் அவங்கள காக்கிறது. தென் அவங்களோட சுதந்திரத்திற்கு முழு உரிமை கொடுக்கிறது தான் இந்த சட்டம். தென் ஆர்டிகல் 38 ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ், அதாவது எந்த ஒரு ஆயுத படையிலையோ மிலிட்ரியிலையோ குழந்தைகளை வந்து 15 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகளை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து 38th ஆர்டிகல். தென் ஆர்டிகல் 39 ரீஹாபிலிட்டேட்டிவ் கேர், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மறுவாழ்வுக்கு தேவையான அட்வைசஸ் அந்த மாதிரி கொடுக்கிறது. தென் 40th அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜூவனியல் ஜஸ்டிஸ், செயல்களில் ஈடுபட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தென் அதுல இருந்து அவங்களை எப்படி வெளியில கொண்டு வரது அப்படின்ற ஒரு அட்வைசஸையும் கொடுத்து அந்த குழந்தைகளோட வாழ்வை நல்வாழ்வு படுத்துறது. தென் ஆர்டிகல் 41 ரெஸ்பெக்ட் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த யுஎன்சிஆர்சியில் உள்ள எந்த ஒரு சட்டத்தையுமே ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் உள்ள எந்த ரூல்ஸாலையுமே மாற்ற முடியாது அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிகல் 41 கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 பார்க்கலாம். இதில் வந்து 4 ஆர்டிகல்ஸ் டோட்டலாக இருக்குது. இதில் வந்து ஆர்டிகல் 42லேருந்து 45 வரைக்கும் இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸில் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கண்ட்ரி அல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து ஒவ்வொரு கமிட்டிஸ் அமைச்சு இந்த யுஎன்சிஆர்சியில் உள்ள எல்லா ரூல்ஸையுமே வந்து அந்த ஸ்டேட் அல்லது அந்த பர்டிகுலர் கண்ட்ரி ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த பார்ட் 2ல் உள்ள ரூல்ஸ். தென் பார்ட் 3 நம்ம பார்த்தோன்னா இதில் டோட்டலாக 9 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆர்டிகல் 46
46ல இருந்து 54 வரைக்கும் உள்ளது இருக்கு. பார்ட் 3ல உள்ள 9 ஆர்டிகிள்ஸும் எதை சொல்லுதுன்னா, இந்த UNCRCல கொண்டு வரப்பட புது புது சட்டங்கள், கிளை சட்டங்கள் இருக்குல்ல, அதை எல்லா கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத வந்து, இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணுறதை பற்றி தான் இந்த 9 ஆர்டிகிள்ஸுமே வந்து சொல்லுது. இப்போ டோட்டலாக இந்த UNCRCல 54 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் முகப்புரை, தென் பார்ட் 1ல வந்து 1 to 41 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் இருக்குது. தென் பார்ட் 2ல வந்து 42 to 45 வரைக்கும் உள்ள ஒரு 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது. தென் பார்ட் 3ல வந்து டோட்டலாக 9 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இது வந்து 46ல இருந்து 54 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் தான். இந்த UNCRC படி சைல்ட் ரைட்ஸை வந்து நம்ம ஒரு 4 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல், தென் டெவலப்மெண்ட், தேர்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ஷன், ஃபோர்த் ஒன் வந்து பார்ட்டிசிபேஷன். இந்த மாதிரி ஒரு 4 கிளாசிஃபிகேஷனாக நம்ம பிரிக்கலாம். வந்து சர்வைவல், உயிர் வாழ்தல், இதில் வந்து ரைட் டு லைஃப், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டிகல் 6, தென் ஆர்டிகல் 27 and 18.3 ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், then article 5 parental guidance, then article 7 name and nationality, then article 8 preservation of identity, then article 21 adoption, then article 25 periodic review of placement. இந்த மாதிரி ஒரு set of laws வந்து இந்த சர்வைவலுக்கு கீழே வருது. செகண்ட் டைப் டெவலப்மெண்ட், முன்னேற்றம், இதில் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 6.2 சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட், தென் ஆர்டிகல் 24 ஹெல்த் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ், then article 28 education including vocational training and guidance, then article 31 leisure, recreation and cultural activities, then article 39 the right to physical and psychological recovery and social integration. இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வருது. இது குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான ஒரு ரூல்ஸ். தேர்ட் டைப் வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிமினேஷன், இது ஆர்டிகல் 2, தென் ஆர்டிகல் 16 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவசி, தென் ஆர்டிகல் 37 ரைட் நாட் டு பி சப்ஜெக்டட் டு டார்ச்சர் ஆர் அதர் க்ரூயல், இன்ஹியூமன் ஆர் டீக்ரேடிங் ட்ரீட்மெண்ட் ஆர் பனிஷ்மெண்ட், தென் ஆர்டிகல் 19 அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட், தென் ஆர்டிகல் 37A ப்ராஹிபிஷன் ஆஃப் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன்க்ளூடிங் சைல்ட் லேபர், இது வந்து ஆர்டிகல் 32, தென் ஆர்டிகல் 33 drug abuse, then article 34 sexual exploitation and abuse, then article 36 other forms of exploitation, then article 35 sale, trafficking and abduction. இதெல்லாம் வந்து குழந்தைகளோட பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனுக்காண்டி உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஃபோர்த் டைப் பார்ட்டிசிபேஷன், பார்ட்டிசிபேஷனா பங்களிப்பு, குழந்தைகளோட பங்களிப்பு எந்தெந்த ரூல்ஸ் படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 12 ரெஸ்பெக்ட் த வியூஸ் ஆஃப் சைல்ட், தென் ஆர்டிகல் 13 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், தென் ஆர்டிகல் 14 ஃப்ரீடம் ஆஃப் தாட், கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன், then article 15 freedom of association and peaceful assembly, then article 17 right to appropriate information. சர்வைவல், டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன், இது நாலுமே வந்து UNCRCயோட ரூல்ஸோட டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ UNCRCனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.